இன்னைக்கு பொண்ணுங்க கூட சிகரெட்டு தம்மு ஏன்னா கவர்மெண்ட் தடை பண்ணியும் இதை வந்து அன்லீகலா வந்து தராங்க. தடை பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் 17, 18, 19, 20, 21 தவறான பழக்கத்துக்கு நிறைய அடிமையாகி இல்ல நம்ம யோயோ வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிள், ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆங்கிள் மக்களுக்கு புரியுறா போல ஒரு நன்மையான ஒரு சின்னதா ஒரு கண்டென்ட் பேசணும் தெளிவா அப்படின்னு சொல்லியிருந்தாரு யோயோ. அது என்ன கண்டென்ட் தெரியல. ஆனா திருப்பூர்ல சின்னதா ஒரு வைரலான ஒரு பையன் வந்து குடிப்பழக்கத்துல அடிமையாகி இது மாதிரி ஒரு வைரல் வீடியோ போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம யோயோ என்கிட்ட சொன்னாரு, அதை பத்தி நம்ம பேசுவோம் தெளிவா, ஒரு நன்மையா சின்னதா ஒரு கண்டென்ட் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யோயோ தெளிவா. ஏன் இந்த கண்டென்ட் வந்து நான் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலுமே நெகட்டிவ்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒருத்த வந்து கழுத்துல இருக்கிற சரடை அறுத்துட்டு போயிட்டு அதுல வந்து சரக்கும் சரி, ஒரு தம்மு தவறான பழக்கங்களும் சரி, அதுக்கு மேல இன்னைக்கு பொண்ணுங்க கூட சிகரெட்டு தம்மு பவுடரு நிறைய. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி கெட்டு போச்சு ப்ரோ ஆக்சுவலா. ஏன்னா கவர்மெண்ட் தடை பண்ணியும் இதை வந்து அன்லீகலா வந்து தராங்க. இப்ப வந்து இப்ப பிக் பாஸ் இருக்கு, இந்த கடையில வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலான்ட்டு கவர்மெண்ட் வந்து விடுறாங்க. இங்க வந்து தவறான கடை இருக்கு, இப்ப இங்க வந்து வேற மாதிரி நடக்குது, ஓகேவா? இப்ப இங்க வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து சொன்னா, ஆனா அப்பயே வந்து எடுக்கிறாங்கன்னா என்ன நடக்கும்? அதனால போதை பொருளை வந்து கவர்மெண்ட் என்னதான் தடை பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் 17, 18, 19, 20, 21 தவறான பழக்கத்துக்கு நிறைய அடிமையாகி வாழ்க்கையே கெடுத்து போய் தவறான பழக்கம் நம்ம பண்ணும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸ்டார்டிங்ல, கரெக்டா? அதுக்கு அடுத்தது ரொம்ப சேடா போயிடும் எண்டிங்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பெத்த தாய் கழுத்துல இருந்து சரடை எடுத்து நான் அறுத்துட்டு போய் அந்த இதை வலிப்பேன்னா எவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மம் பாருங்க. ஏன்னா இந்த உலகத்துல பெத்த தாய் ஒரு மகனா இருந்தாலும் சரி, ஒரு மகளா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல ஏன் பிறந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஏன்னா பல பேருக்கு எதுக்காக நம்ம வாழ்றோம், எதுக்காக நம்ம இருக்கோம் போறோன்னே வந்து தெரியல. கடவுள் வந்து நம்மள பிறப்புக்கு வந்து நம்மள சில பேரை வந்து அழகா படைப்பாரு, சில பேரை வந்து கேவலமா படைப்பாரு, சில பேரை வந்து சாதாரணமா படைப்பாரு, சில பேரை வந்து கொஞ்சம் சுமாரா படைப்பாரு. ஐயோ அழகா இருக்கிற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அசிங்கமா இருக்கிற பையனை வந்து பார்க்காது, அசிங்கமா இருக்கிற பையன் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கிற பொண்ணதான் பார்ப்பான், அழகா இருக்கிற பொண்ணதான் அவன் பார்ப்பான். ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட அழகு இல்ல, அவன்கிட்ட இருக்கான், இந்த வாட்சா விட்டு நம்ம ஆள ஆக்கிட்டா மஜாவா போலாம். ஆனா இந்த கால பசங்க ஊசி போட்டுக்கிறது, அவங்களே டாக்டராம். 18, 19 வயசு பசங்க ஸ்லம்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஊசி, கொக்கைன், கஞ்சா, போதை எல்லாமே. இதை நான் சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கும் நான் சொல்றது. இதெல்லாம் திருந்தணும், பாசிட்டிவா மாத்தணும்னு தான் நான் சொல்றேன். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தப்பு பண்றவங்க அதுக்குன்னு போய் நான் மது குடிக்க சொல்ல. இது வந்து விக்குது மது, எதுவுமே பண்ணாதீங்க லைஃப்ல. உங்களுக்கு அப்படி பசிச்சா ஒரு டீ காஃபி சாப்பிடுங்க, ஒரு பால் சாப்பிடுங்க. பால் கூட தப்பா எடுத்துக்க போறீங்க, மில்க் அது சாப்பிடுங்க. ஆக்சுவலா நிறைய இருக்குங்க வாழ்க்கையில பாக்குறதுக்கும், நிறைய நம்ம இது பண்றதுக்கும். அதனால நல்ல கருத்துக்களை வாழ்க்கையில முன்னோக்கி போங்க. ஏன்னா தீமை செயல்ல தான் நம்ம இறங்கணும்னு நமக்கு கிடையாது. ஒரு பொண்ணோட தான் நான் போவேன் என்ட்ரி கொடுப்பேன், ஏன் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வரமாட்டேன்னா அவன் இருக்குது, அவன் போறான், ஓகேவா? அவன் கிட்ட இல்ல, அவன் போல, சரிங்களா? இதுதான் ஏன்னு வந்து ஏன் இதை சுத்தி வளைச்சு சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிகரெட்டு பீடி எல்லாமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில வந்து சந்தோஷம் கொடுக்கலாம், மது நிறைய விஷயம் கொடுக்கலாம். ஆனா ஒரு நாள் அதே உங்க வாழ்க்கையே கெடுக்கிற மாதிரி வந்து உங்களுக்கே அமையும். நான் சொல்லும் போது நான் வந்து ஒரு ஜோக்கரா தெரியலாம், ஒரு ஃபன்னா தெரியலாம், என்ன வேணா நான் தெரியலாம். ஆனா ஐயோ இத 2024 2024லயே யோயோ வந்து சொன்னா போலயே அப்பயேன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இது தவறான ஒரு ஆன்டிய வாட்சா, அடுத்த வீட்டு பொண்டாட்டிய வாட்சா விடுறது, அடுத்த வீட்டு பொண்டாட்டிய கூட்டு போறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு வந்து உதவாது. நம்ம வீட்லயும் அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. ஏன் பெண்களை நம்ம ஆபாசமா தான் பார்க்கணும்னு வந்து இல்ல, பார்க்கவே தேவையில்ல. அவங்க பாட்டுனா அவங்க ரூட்ல போறாங்க. ஏன்னா பெண்களுக்கும் ஏகப்பட்ட கஷ்டம். வா மச்சான் போறோமா இங்க படத்துக்கு போலான்னு பிளாக்கி கிட்ட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னா பிளாக்கி வந்துருவாரு. ஆனா 5 ஹவர் முன்னாடி சொன்னாதான் பொண்ணு வருவா.
வீட்டுல சொல்லணும், இது பண்ணணும், நிறைய இருக்கு. பெண்களுக்கு நல்லா மரியாதை கொடுங்க, நம்ம அக்கா தங்கச்சி போல பாத்துங்க. ஏன்னா எங்கேயுமே அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா சில ஆண்கள் வந்து மகாராஷ்டிரா, யூபி, திருப்பூர் அந்த மாதிரி தப்பு பண்றதுனால இந்த தமிழ்நாட்டு ஆண்களுக்கும் பேரு கெட்டு போகுது. ஆக்சுவலா நம்ம வீட்லயும் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. பெண்களை பத்திரமா பாருங்க. யாரும் போதைக்கும் இதுக்கும் தவிர அடிமை ஆவாதீங்க வாழ்க்கையில. நல்ல மாதிரி வந்து வாழ்க்கைய மாத்தி வேலைக்கு போங்க. எந்த வேலை வேணா செய்யலாம். ஹாஸ்பிட்டல் வேலை வேணுமா, இல்லனா கமலா தியேட்டர்ல வேலை வேணுமா, பிக் பாஸ்ல வேலை வேணுமா, இல்ல பிளாக்கி பாக்குற ஆங்கர் வேலை வேணுமா, எந்த வேலையா இருந்தாலுமே நன்மைகளா செஞ்சீங்கன்னா நன்மைகளா போலாம். இன்னைக்கு நம்ம தவறு பண்ணி 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சம்பாரிச்சிடலாங்க. நான் போய் சிங்கப்பூர் போறேன், மலேசியா போறேன், துபாய் போறேன்ட்டு நம்ம சம்பாரிச்சிடலாம். 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிடலாம். அது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனா அதே 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இந்த ஊர்ல இருந்து உனக்கு சம்பாதிக்க தெரியலன்னு வச்சுக்கோ, எந்த ஊர்ல போனாலும் உன்னால சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நன்மைகளா பண்ணா 10,000 தான் சம்பளம். ஆனா தீமைகளா பண்ணா 10 லட்ச ரூபா கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆட்கள். நான் நல்லது சொன்னா பல பேருக்கு பிடிக்காது. என்னடா இந்த தம்பி வந்து என்ன அட்வொகேட் படிச்சிருக்காரா, இல்ல கவர்மெண்ட்ல இருக்காரா, இல்ல போலீஸா, இல்ல இவங்களோட அப்பா வந்து எதனா இதுல இருக்காரான்னு கேப்பீங்க. ஆனா நல்லது சொல்றதுக்கு தான் இந்த உலகத்துல யாரும் இல்ல. வாமச்சா வடபழனி கோயிலாண்ட போனா அங்க ஒரு 4-5 ஃபிகரை பார்க்கலாம். வாமச்சா கமலா தேட்டராண்ட போனா ஒரு 5-6 ஃபிகரை பார்க்கலாம். வாமச்சா ஃபோரம் மால் போனா ஒரு 4 ஆண்டிய வாட்சா விடலாம். வாமச்சா ஃபோரம் மால்ல போய் ஒரு வேலை தேடலாம். வாமச்சா கமலா தேட்டர்ல போய் ஒரு வேலை தேடலாம். பிக் பாஸ்ல அப்படிலாம் எந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூட இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் இந்த இவ்வளவு ஓபன் டாக் உண்மை கருத்துன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கைன்றது ஒரு டைம் தாங்க. நீங்க இந்து சாமியை கும்பிடலாம், ஜீசஸ் சாமியை கும்பிடலாம், அல்லா சாமியை கும்பிடலாம், நீங்க யார வேணா கும்பிடலாம். ஆனா கும்பிடும் போது என்னன்னா உண்மையா கும்பிடுங்க. அங்க வர கேர்ள்ஸ வந்து வாட்சா விட்டுறாதீங்க. அங்க வர பொண்ணை வந்து இது பண்ணிக்காதீங்க. எல்லாரும் திருமணம் பண்ணுங்க. லைஃப்ல செட்டில் ஆகுங்க. உங்களுக்காக லைஃப் பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணீங்க. அடுத்த போயிட்டு தப்பு பண்ணிட்டு வேஸ்ட் பண்றாதீங்க லைஃபை. இதுதான் யோயோவோட கருத்து. நன்மைகள்ல நடங்க, தீமையா நடக்காதீங்க. என்னால முடிஞ்ச ஒரு கருத்து நன்மையா சொன்னேன். தேங்க்யூ தெளிவா.